தாவேக அரசின் முதல் பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியுள்ளதா என்பது பற்றி பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். முதல் முறையாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மானியமாக 25,000 கொடுத்து கொண்டிருந்ததை 35,000 10,000 அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா சிவகங்கையிலேருந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பதிவு செஞ்சாங்க. பதிவு செஞ்ச எல்லாருக்குமே இந்த வருஷம் 2027 போகிறதுக்காக வேண்டி அனுமதி கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே கிடச்சிருக்குது. எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க குழுக்கள் முறையில். போகிறவங்களுக்கும் மானியங்களும் கிடைக்கிது. அதுவும் இந்த வருஷம் 10,000 அதிகமாக கிடைக்கிது. இந்த விஷயத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் தமிழக அரசுக்கு முஸ்லிம் சமுதாயம் சார்பாக நாங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். முதல் முறையா ஒரு பேரை நம்ம இந்த நிதிநிலை அறிக்கையில கேள்விப்படுறோம். ஜென்சி தலைமுறையினர் அப்படின்ற ஒரு விஷயத்த. இந்த தலைமுறையினரை எவ்வளவு தூரம் ஒரு சரியான பாதையில திட்டமிட்டு வழி நடத்தணும் அப்படின்றத பொறுப்பு இந்த அரசுக்கு முழுமையாக இருக்கு. ஏன்னா ஆட்சி அமைப்பதற்கு முழு முதற் காரணமா இந்த ஜென்சி தலைமுறையினர் இருந்தாங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் நம்புது. இந்த சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம், அதாவது எம்ஜிஆர் அவர்களோ கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ கொண்டு வந்த திட்டங்கள், அதை நிப்பாட்டாம அந்த மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டமாக தொடர்ந்து கொண்டிருந்த திட்டத்தை எந்த விதமான ஒரு விஷயங்களும் தடை பண்ணாம அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் அப்டேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நாம காலங்காலமா அதே பழைய முறையிலான சைக்கிளை வழங்குறதை தவிர்த்து விட்டு புதிய மாடல்ல இருக்கக்கூடிய சைக்கிள்களை, ஏன்னா மாணவர்கள் பலரும் அந்த சைக்கிளை வாங்கிட்டு ஓட்டுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா வித்துட்டு போயிடுறாங்க. ஆனால் புதிய மாடல்ல கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது, இருசக்கர வாகனங்களில் போகும்போது நீங்க ஹெல்மெட் சொன்னாலும் கூட பல பேர் கேட்கறது கிடையாது. ஆனா அதை பள்ளியிலிருந்தே துவங்கணும். அந்த மாணவர்கள் மனதில் ஹெல்மெட் அணியப்படணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த வாகன போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஹெல்மெட் அப்படின்றது எவ்வளவு தூரம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய விதமா இந்த ஹெல்மெட் அணியக்கூடியது, தண்ணீர் பாட்டில்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் மிகுந்த வரவேற்க தகுந்தக்கூடிய விஷயம். ஏன்னா பல விமர்சனங்கள் அரசின் மீது வைத்தாலும் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்றது மாணவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இதை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். காஸ்ட் நம்ம ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதோடைய காஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு கமிஷன் போட்டு அதை செயல்படுத்தி அதில் லோயஸ்ட் காஸ்ட் எது, அதை டெண்டர் டிரான்ஸ்பரண்டாக விட்டாச்சுன்னா நம்ம அந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கான பணம் ஜெனரேட் ஆகும் நம்ம கவர்மெண்ட்டில். ஸோ அதை பண்ணணும். அதுபோக மக்களுக்கு நிறைய வழக்குகள் அதெல்லாம் போடுறாங்க. வழக்குகள்லாம் போட்டு அது எந்த அளவுக்கு அந்த வழக்கில் இருந்து அது கையகப்படுத்தப்பட்டு அதனால் கையகப்படுத்தப்பட்ட பணம் கருவூலத்துக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு தெளிந்த ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை இந்த அரசாங்கம் உருவாக்குனாச்சுன்னா நம்ம முதல்வர் விஜயோடைய எல்லா திட்டங்களுமே தாய்மாமன் சீர்ல இருந்து எல்லா திட்டமே சக்சஸ்ஃபுல்லாக வருங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.